இந்த மாதிரி ஒரு புரட்சி, இந்த மாதிரி ஒரு உணர்வு நம்ம நினைக்கிறோம். சினிமாக்காரனா பார்க்கணும், ரசிகர்களுக்கு கட்டோட்டு பண்றான், அதை பண்றான், இதை பண்றாங்க. இவங்களுக்கும் பண்ண தெரியும், ஆனா பண்ண மாட்டாங்க. ஏன்னா தலைவன் காட்டிய வழி அதெல்லாம் பண்ணக்கூடாது, செய்யாது. தலித் சமுதாய மக்களை வேறு ஒரு பார்வையாக அடையாளப்படுத்தி முன்னிலைப்படுத்தி அவளை காயப்படுத்தி அவளை ஒதுக்கி வேடிக்கை பார்த்தவர்கள் இன்னைக்கு ஆடி போயிருக்கிறார்கள். என்னடா கட்டமைப்பு? இன்னைக்கு தலித் சமுதாய மக்கள் முழுக்கத்தின் இலக்காக செயல்படுறாங்க, முழுக்கத்தின் நெறியாக செயல்படுறாங்க. அவனை வழி நடத்துறார். ஒரு தொண்டன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் முதலில் அந்த தலைவன் இருக்க வேண்டும். அந்த தலைவன் ஒழுங்காக இருந்தால்தான் தொண்டன் முழு உணர்வுடன் ஈடுபாடுடன் இருக்க முடியும் என்பது அது திருமாவளவன் மட்டும்தான். தனிப்பட்ட வாழ்க்கையோ இல்ல நிஜ வாழ்க்கையோ அரசியல் வாழ்க்கையோ அது எந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அவன் பிஜேபியோ அதிமுகவோ காங்கிரஸோ இல்ல எந்த ஜாதியோ எந்த மதமோ தேவையில்லை. அவனுக்கு பாதிப்புனா குரல் வேண்டும். இன்னைக்கு அவரை பார்த்து ஒருத்தர் விமர்சனம் பண்றானா நாளைக்கு கிட்ட வந்தாலும் வார்த்தை கூப்பிடுவார். ஏன்னா எதுவுமே இல்ல, முட்டாள், இதை பேசிட்டான். அவர் அதுவும் சொல்ல மாட்டார், நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். தொல் திருமாவளவனுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்றைய ஊடகங்கள் கேலி கூத்தா இருக்கு. இன்றைய அரசியல்வாதிகள் யாராவது நல்ல ஆட்சி வேணும், நல்ல மனுஷன் வேணும், நல்லவங்க வேணும் நினைச்சானா எந்த நடிகராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்காக உழைச்சி போராடி இருக்கக்கூடிய மனிதர்களை முன்னிலைப்படுத்தி நீங்க எப்படி நல்லா இருக்க முடியும்? எப்படி நல்லவர்களா இருக்க முடியும்? இதே விஜய் நேரடியாக கேட்கிறேன். நீங்க சினிமாவில் இருந்தீங்க, அதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒருத்த வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. இதோட நல்ல மனுஷன் கிடைப்பானா? நல்லவன் கண்ணுக்கு தான் நல்லவன் தெரியும், கேட்டவன் கண்ணுக்கு அயோக்கிய கண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி அடிப்படையில் சமுதாயத்தை நல்ல மனிதர்களை தேர்வு செய்து அவரை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பது ஊடகத்துடைய பங்களிப்பு இருக்கு. பண்ணல. ஆனா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து சத்திய பிரமாணம் செய்து முதல்வராக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆல்ரெடி அவர் முதல்வர் ஆயிட்டார். முதல்வராக செயல்படுறார். அரசியல் களத்துல மூத்த அரசியல்வாதிகளாம் பார்க்கலாம். தொல் திருமாவளவன் சொன்னா ஒரு அநாகரிகமான வார்த்தை யாரும் பயன்படுத்தினாங்க. அது ஆளும் கட்சி, எதிர்கட்சி, எந்த கட்சியும் அந்த மரியாதை எப்படி சம்பாதிச்சாலும் நமக்கே தெரியாது. என்ன பண்றாரே தெரியாது. அமைதியா இருக்கிறாரு, ஆனா அடிக்கிறார். பேசவே மாட்டாரு. எப்படா பேசினா அவர்தான் முடிஞ்சு போயிடுச்சு. கத்தி கத்தி பேசுறான் ஒருத்தன். எவ்வளவுதான் கத்தி பேசுவான்? வயசு 62 ஆயிடுச்சு. ஆனா விட்டுருவானா? இழுத்துருவான், குரல் போயிடும். அப்புறம் பக்கத்துல கூட்டமே இருக்கு. அதாவது எப்படி பேசணும், எப்படி சத்தமா பேசணும் முக்கியம் இல்லை, என்ன கருத்துல பேசணும், எந்த நோக்கத்துல பேசணும், யாருக்காக, எதற்காக. நடைமுறை அரசியல் பேசணும், நடைமுறை வாழ்க்கை பேசணும். மன்னாதி மன்னன் இப்படி வாங்க, அவன் இப்படி வாங்கினா உடன் கேட்டதா இருக்கு, ஏற்றுக்கலாமா? இதெல்லாம் தமிழ் பண்பாடா, கலாச்சாரமா? தமிழ் பண்பாட்டை சிறுமைப்படுத்தலாம். அது பறந்து இருக்கு. நல்லவர்கள் நேசிப்பதுதான் தமிழ் பண்பாடு. அவன் கெட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, அயோக்கியனா இருந்தாலும் பரவாயில்ல, ஏற்றுக்கொண்டது தமிழ் பண்பாடா இல்லை. அதை நம்ம குறுகிய வட்டத்தில் கொண்டு வராங்க. எப்படியோ அது பாஜக தான் இந்த வெற்றி சேருது. ஆகவே அவங்க தான் வந்துட்டு தேசியம் தெய்வீகம் சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நம்மகிட்டே இருக்கு மை இந்தியா. எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டோம் மை இந்தியான்னு. இனிமே இப்படிதான் இருக்கும், இப்படிதான் மாறும். நான் மறுபடியும் சொல்ற, அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்றால் விசிகா தொண்டர்கள் மட்டுமில்லை, அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லோருக்குமே நீங்க புரிய வைக்கணும். அரசியல் தான் என்ன, அரசியல் களமா என்ன. நமக்கு வந்து அரசியல ஓட்டு போட்டு ஒரு முதல்வரோ எம்எல்ஏ இல்லை. எதிர்காலத்தில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நமக்காக எதிர் நிற்கக்கூடிய ஒரு ஆள் தேவை. நீ என்னதான் கோடி கோடி சம்பாதிச்சாலும் ஒரு மயிலம் கொண்டு போறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது நிஜம். அந்த அடிப்படையில எதுவுமே தேவையில்லை, அந்த மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க, இவர் தான் பொலிஷன். எத்தனை கோடிகள் பதவிகள் உயர்வுகள் இருந்தாலும் காலப்போக்கில பார்க்கும்போது ஒருத்தர் ஏத்துக்குவான், ஒருத்தர் திட்டுவான், ஒருத்தர் ஏதாவது விமர்சனம் பண்ணுவான். கடைசியில் ஒண்ணுமே இருக்காது. காலம் மாற 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 இந்த சமுதாய மக்கள் வந்துட்டு அடுத்த கட்ட தலைவர் போயிடுவாங்க. நீங்க அப்படிதான் ஜெயலலிதா சொன்னாங்க, ராஜீவ்காந்தி நாங்க, இந்திரா காந்தி நாங்க, இப்ப எங்க இருக்காங்க தெரியல. எல்லாம் அப்படியே மாறி போயிடுச்சு. அந்த கட்சிக்காரரை பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஆனா இது அப்படி இல்லவே இல்லை. நான் தொல் திருமாவளவன் சொல்றேன், நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியல, நீங்க எப்படி கட்டமைக்கிறீங்கன்னு தெரியல. என்ன சொல்ற, பிரசாந்த் கிஷோர் சொல்றாங்க, அவன் அவங்ககிட்ட பாடம் கற்றுக்க.
என்ன பண்றாருன்னு தெரியல. அப்படியே சைலண்டா சிரிக்கிறாரு, சைலண்டா கடந்து போறாரு. கட்சியில ஒரு குற்றச்சாட்டி அவங்க மேல விமர்சனம் வந்தாலும் ஊடகம்லாம் கத்திலே இருக்கும். இவன் எப்படி பேசிட்டான், எப்படி பேசுறது கண்டிக்க மாட்டேன். பேசு 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 பேசு. ஆனா அவர் எல்லாரும் பேச விட்டு கடைசியில் ஒரு முடிவு அவர் எடுக்க மாட்டாரு. எவன் கெட்டவனா அவனே வெளியே போடுவான், எவன் ஐயோக்கியமா அவனே வெளியே போடுவான். அவன் முகமூடியா அவரே கிழிப்பாரு. எப்படி கிழிப்பாருன்னு தெரியாது, என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. நானே பல பேர்ட்ட சொல்லியிருக்கேன். கலைஞர் கருணாநிதி சொல்லுவாங்க, இவர் 5 கலைஞர் ரொம்ப சைலண்டா இருப்பார். உண்மையான ஹீரோயின் கலைஞர் தெரியுமா, அமைதிதான். கோடை தான் சத்தம் போடுவான், ஊ கத்துவான், இப்படி கை தூக்குவான், அப்படி பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். அவன் கோடை பயம் 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 பயம். வீரன் அப்படிதான் கத்த மாட்டான். சைலண்டா என்ன செய்யணுமோ எதை செய்யணுமோ அதை செய்யணும். எதுவுமே தேவை. யோசிச்சு பாருங்க, அரசியல் களத்துல எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லை, எந்த ஒரு விளம்பரமும் இல்லை, எந்த சினிமா கவர்ச்சியும் இல்லை. ஒரு தனி மனிதன் இந்த காலகட்டத்தில் வர முடியுமா? இத்தனை தொண்டர்களை ஈர்க்க முடியுமா? இத்தனை உணர்வாளர்களை உள்ள கொண்டு வர முடியுமா? அப்படி யாராவது முடியுமா? யோசிச்சு பாருங்க. இனிமே யாரும் வரப்போறது இல்லை, இந்த மாதிரி யாரும் இருக்க போறது இல்லை. ஆனா நமக்கு கிடைத்த பொக்கிஷம் என்பது ஒரு பத்திரிகையாளர் விட்டுட்டோம்னா நம்ம மாதிரி மக்கள் இல்லை. நான் இன்னைக்கே சொல்றேன், திராவிடமன் பெரியார்மன் சொல்றோம். ஆனா இன்னைக்கு சொல்றேன், அது எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க உண்மையாவே காமராஜர் நேசிக்கிறேன், அவரை நேசிக்கிறேன், இவரை நேசிக்கிறேன் அப்படிலாம் சொன்னாலும் அவருடைய கனவு எது இருந்துச்சு, பெரியாருடைய கனவு இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட மனிதரை ஒரு முதல்வராக்கி அழைந்தார். எந்த கட்சிதான் பரவாயில்ல, வாய்ப்பு வழங்கணும், வழங்கே இருக்கணும். அது நல்லது. துணை முதல்வர் சொல்றாங்க, தான் முட்டாள் துணை முதல்வர் அப்படிலாம் அவர் இருக்க மாட்டார். அவருக்கு அவசியமே இல்லை. பலமுறை சொல்லிட்டாரு, இந்த சீட்டுக்கு நோட்டுக்கெல்லாம் என்கிட்ட வராதிங்க, நான் எங்கேயுமே நிற்க மாட்டேன், அதெல்லாம் அவசியமே இல்லைன்னு. இன்னைக்கு தொல் திருமாவளவன் அவருடைய கொள்கை சித்தாந்தங்களை தூக்கி போட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு இந்தியாவோட ஜனாதிபதியா இருப்பான், தூக்கி கொண்டாடி இருப்பாங்க. இவருக்கு பேர் புகழ் கிடைச்சிருக்கா, சமுதாய மக்கள் என்ன ஆவாங்கன்னு யோசிச்சுப்பாங்க. அதுதான் அவர் யோசிக்கிறாரு, திரும்ப யோசிக்கிறாரு. திரும்ப யோசிக்கிறதுனால இன்னைக்கு நிலையா நிற்கிறாரு. நம்முடைய கடமை இருக்கு, எனக்கு வருத்தம் இருக்கு, வேதனை இருக்கு. அயலாத உழைக்கிறாரு, இரவு பகலா உழைக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சவருக்கும் எந்த கட்சிக்காரனும் எந்த சமுதாயத்தை சார்ந்த தலைவனும் உழைக்கிறது இந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கு. நான் பார்த்ததே இல்லை. நெஞ்சி போனோம் என்ன சொல்லுவோம், நம்ம பெற்றவங்க இப்படி கஷ்டப்பட்டாங்க இப்படி பட்டாங்கன்னு சொல்லுவோம். ஆனா காலம் மாறும். பெற்றவங்களோட ஒரு படி மேல போயிட்டு திரும்ப இப்படி கஷ்டப்பட்டார், இப்படி உழைச்சாருன்னு சமுதாய வரலாறு நாளைக்கு சொல்லும். அது சொல்ல வைப்போம். காலத்துக்கு கட்டாயம் அரசியல் மாற்றங்கள் சொல்றாங்க. இளைஞர்கள் ரசிகை பின்னாடி போனாலும் யார் பின்னாடி போனாலும் இங்க அரசியல் களத்துல, அரசியல் இடத்துல நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்துவதும் அரசியலுக்கு இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை பாதுகாக்கிறார்னா ஒரு அரசியல் தலைவர்னா அது தொல் திருமாவளவன். அந்த வரைமுறையை பின்பற்றாருன்னா அவர்தான். அந்த கட்டமைப்பை மீறி அவர் போனதே இல்லை என்னைக்குமே. இல்லை இன்னைக்கு உலகம் மாறிச்சு, நாடு மாறிச்சு, இப்படி மாறிச்சு, இப்படி இறங்கி பேசணும், இவன் பேசணும், நான் பேசணும், அதெல்லாம் இல்லை. நாய் கொலைக்கு ஒதுங்கி போயிட்டே இருப்பார். எனக்கு தெரிஞ்ச ஒரு இயக்குனர் மதிப்பிற்குரிய தொல் திருமாவளவர்களை வச்சு ஒரு படம் எடுத்தான். ஆனா சிறுத்தைகள் விட்டுருவாங்களா? ஒரே ஒரு அசாசிஸ் தான் வேற மாதிரி இருக்கும். ஆனா கட்டுப்படுத்திருக்கிறார். அதாவது ஏன் சொல்ல வரேன்னா, அந்த தொண்டர்களுக்கு எவ்வளவு கோபம் வரும், எவ்வளவு உணர்ச்சி வரும், எவ்வளவு வெறுப்பு வரும், எவ்வளவு கொலைவெறி வரும், அதெல்லாம் கட்டுப்படுத்திட்டு அமைதியா இருக்கிறாங்கன்னா அந்த தலைவின் மீது அவர் வைத்துள்ள மரியாதை. ஆனா மேல பேசுறாங்க, நம்மளாம் யார், நம்மளாம் எப்படி வந்தோம், நம்மளாம் எப்படி இருந்தோம், நம்ம அமைதியா இருக்கலாமா, நம்மளுடைய பலத்தை காமிக்கலாமா, என்னைக்கு பயன்படுத்துறது. அவர் சொல்லக்கூடிய கருத்து தத்துவம் எல்லாம் தெரியுமா, அவர் கொள்கை ரீதியாக அதை அடிப்படையில் முன்னோக்கி தான் சொல்லுவானே தவிர அதை வேற அடிப்படையில் வேற பாதையில் அவர் சொன்னதே இல்லை. அதுதான் அவருடைய அரசியல் களம். ஆகவே இந்த ஊடகத்துறையில் என்னுடைய பங்களிப்பு என்பது நான் இன்னைக்கு சொல்றேன். இது மை இந்தியா பக்கத்துலயும் அவன் போட்டோ போட்டுருவேன். ஏன்னா இன்னைக்கு மை இந்தியா இருக்கலாம், நாளைக்கு பிளாக் பண்ணலாம், போனா மைல வச்சு போயிட்டே இருப்பேன். அந்த சேனல் ஆரம்பிப்பேன். எனக்கு பல பேர் சொன்னாங்க, இப்போ ஒரு ஃபாதரோட இன்டர்வியூ பண்ணேன், ஏதோ வந்து என்ன போடுகிறாரு பிரதமர் அப்படி கேட்டோம்னா அவன் சேனலை பிளாக் பண்ணுவாங்க. பண்ணிட்டு போய் வேற ஆரம்பிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எனக்கு சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸோ இதை வச்சு வருமானம் வச்சு அப்படிலாம் இல்லவே இல்லை. நான் ஒரு வருஷம் சேனல் ஆரம்பிச்சு எனக்கு சப்ஸ்கிரைபர் கம்மி தான், எனக்கு தெரியும் சப்ஸ்கிரைபர் கம்மி தான். ஆனா என்னோட முதல் நிகழ்ச்சி 1 மில்லியன் போயிடுச்சு. எனக்கு வியூவர்ஸ் அதிகம், நானும் திருமணம் மாதிரி தான், தொண்டர்கள் அதிகம், ஆட்சி அதிகாரங்கள்லாம் எனக்கு என்ன வேணுமோ என்ன மக்கள்கிட்ட சேர்க்கணுமோ அந்த பாதையில தெளிவா இருக்கேன். நான் அந்த பாதையில தெளிவா இருக்கிறதுனால எனக்கு சப்ஸ்கிரைபர் இல்லை, ஒன்றும் இல்லை, இல்லை விளம்பரம் இல்லை, அதை பத்தி நான் கவலைப்படுறது இல்லை. எனக்கு 4 பேர் விளம்பரம் தராங்களா நான் ஏற்றுக்கிறேன்,
அதோட போதும். சப்ஸ்கிரைப் பிரச்சனையே இல்லை. நான் ஒரு சாதியோ ஒரு கட்சியோ ஒரு கொள்கையை பின்பற்றி இருந்தேன்னா அந்த கட்சிக்காரங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஏன் திருமாவளவர்கள் என்ன பண்ணிக்கலாம், முக்தாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிருக்கலாம். ஏன்னா அது சொல்ல, ஏன்னா கருத்து சொல்றது முக்கியத்துவம் தராது. அவன் விருப்பம், என் சொல்லு என் கட்டுப்பாடு இன்னொருத்தருக்கு வருமானமோ இல்லை இன்னொருத்தருக்கு ஏதோ நடக்கக்கூடாது. அவன் உழைச்சி வாழணுன்ற தத்துவத்தோட வாழக்கூடிய மனுஷன் இப்படிதான் இருப்பாரு. நமக்கு அவசியம் இல்லை, சப்ஸ்கிரைபர் முக்கியம் இல்லை. மக்கள்கிட்ட போயிட்டு அரசியல் சேர்த்தோமா, அதை கொண்டு முடிச்சோமா, அதுதான் நமக்கு முக்கியம். அந்த அடிப்படை தான் நான் பயணிக்கிறேன். இந்த ஊடகங்கள் என்னைக்குமே அப்படிதான் தொடரும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஊடகங்கள் எத்தனை மிரட்டல்கள் எத்தனை வழக்குகள் வந்தாலும் இப்படிதான் தொடர்றேன். நான் இன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கு இந்த தொலைக்காட்சி இருக்கும், நாளைக்கு இன்னொரு தொலைக்காட்சி கொண்டு போயிட்டே இருக்கேன். பிளாக் பண்ணலாம், யாராவது தடுத்தாங்க, அதை பத்தி கவலை இல்லை. நான் எனக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். நான் இந்த அரசியல் களத்தில் பயணிக்கும் போது கொலை மிரட்டல் என்ன வெளிப்படையா சொன்னா நாம் தமிழ் கட்சி ஆளை அடியாளை வச்சு தூக்கணும் முடிவு பண்ணாங்க, பிளான் பண்ணாங்க. நிறைய விஷயம் தெரியும், ஊடகத்தில் இருந்துச்சு. இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு கட்சி தலைவர் நான் ஒரு முறை ஒரு ராணிப்பட்டு தான் பார்க்குறேன். நைட்டு 1 மணி இருக்கும். கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து பேசும்போது ஒரு தந்தையோ ஒரு அண்ணனோ ஒரு தாயோ எப்படி அக்கறை காட்டுவாங்களோ அப்படி உட்கார வச்சு எனக்கு புரிய வச்சு, உனக்கு குடும்பம் இருக்கு, நம்ம பேசலாம், 1000 விஷயம் பேசலாம், தனிப்பட்ட முறையில் வேணாம், கொஞ்சம் அதை பார்த்துக்கிறோம், நமக்கு உயிர் முக்கியம், நம்ம நிறைய விஷயம் செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னாரு. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், அவர் சொல்லும் போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, எதுவுமே இல்லை. அவர் நிறைய பிஸியா இருக்கிறாரு, கால் இருக்கும், உடல்நிலை சரியில்லை. நான் எந்த டாக்டரை பார்த்தாலும் இவருக்கு தான் பேசுவேன். நேற்று நான் டாக்டர் சிவரமா பார்க்கும்போது நான் சொன்னேன், அவருக்கு ஏதாவது செய்யணும் சார், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாரு, தூங்குறது இல்லை, சாப்பிட்றது இல்லை, ரொம்ப வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறாரு, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன். அதெல்லாம் பார்க்கும்போது நானும் சொல்லியிருக்கிறேன், ஏன்னா அவர் இன்னும் 10,000 ஆண்டுகள் வாழ வேண்டும், நம்மை பாதுகாக்கும். நம்ம தான் வாழ்ந்தா நம்ம குடும்பம் மட்டும்தான் வாழும். இது போன்ற நல்ல மனிதர்கள் வாழ்ந்தால் பல குடும்பங்கள் வாழும். வாழ வேண்டும் இந்த உணர்வு நமக்கு எல்லோருக்குமே இருக்கணும். அந்த அடிப்படையில் மதிப்பிற்கு திருமாவளவர்கள் இன்னைக்கும் பல சிரமத்துக்கு இடையில இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரு. நான் ஒரு சாதாரண பத்திரிகையாளன். இப்போ கூட பார்க்கும்போது புட்டு வச்சு அதை வச்சு இதை வச்சு ஓடு நடத்துறாங்க, அமைச்சர் ஓடி வராங்க, பெரிய பெரிய நடிகர் வராங்க, சூப்பர் ஸ்டார் வராங்க. நான் கூப்பிட்டா வர மாட்டாங்க, எனக்கு அவசியமே இல்லை. நல்ல மனிதர் ஒருத்தர் தான் போதும்னு நினைச்சு கூப்பிட்டேன். பல சிரமத்துக்கு ஆளாகியும் ஓடி ஓடி வந்தார். ஒரே வார்த்தை, வர முடியலன்னு பல பேர் சொல்லிக்கிறாங்க, பல பேர் காரணம் சொல்லிக்கிறாங்க, ஏதாவது ஒரு நொடி சான்ஸ் சொல்லிட்டு வராமல் இருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே சொல்லாம நான் வரேன்னு சொல்லிட்டு நேற்று நிகழ்ச்சியில தெரியப்படுத்தாரு. இன்னைக்கும் வந்திருக்கிறாரு, ரொம்ப பெருமையா இருக்கு. இது எனக்கு இன்னொரு பெருமை என்னன்னா, எல்லாருமே என் சேனலுடைய லோகோவுடைய துண்டு தான் போட்டு அதே கலர் அதே நிறம். ரொம்ப பெருமைப்பட்டேன். எனக்கு நிறைய பேர் கேட்டாங்க, இதுதான் விசிகா கட்சி மாதிரி இருக்குன்னு. எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப பெருமையா இருந்துச்சு. இறைவன் நமக்கு இப்படி உரம் கொடுத்துருக்கான். நம்ம ஒரு கொடியை போட்டா நான் போட்ட பிறகு எனக்கு தெரிஞ்சிச்சு. தெரிஞ்ச உடனே பெருமைப்பட்டேன், சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இந்த மற்ற கட்சி கொடியெல்லாம் போட்டா ஏதோ ஒரு கட்சியை போய் சேரும். இந்த கட்சி கொடி எந்த கட்சியும் சேராது, சேர்க்கவும் முடியாது, அது சேரவும் சேராது. அதற்கான தகுதியான இடம் வேற எங்குமே இல்லை. நீங்க மற்ற கட்சி கொடி என்ன போட்டு பாருங்க, ஏதாவது போய் லிங்க் ஆகும், அதோட லிங்க் ஆகும், இதோட லிங்க் ஆகும், இது எங்கேயுமே லிங்க் ஆகும். இது தனித்துவமா இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் அந்த இறைவனை நான் வேண்டிக்கிறேன். திருமாவளவர்கள் மேலும் மேலும் வேகமாக இருக்க வேண்டும். நம்ம எல்லாம் சேர்ந்து அவரை பாதுகாக்க வேண்டும், அவருக்கு ஓய்வு தர வேண்டும். இதுதான் பார்த்து இப்போ ஏறும்போது ஒரு கடி கடிக்கிறாரு. இவர் கடிக்கிறாரு, பின்னாடி பார்த்தா ஒருத்தன முகசி. அதான் யாரும் கண்டிக்கல, அண்ணன் தானே அப்படி அப்படி போயே இருக்காங்க. அப்படி என்ன திட்டாலும் ஏன் நவுறுன்றார், அதெல்லாம் இல்ல. அதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. வந்தாரு அமீரா உட்கார்ந்தாரு, இப்படி விழ வரிச்சு நவுறு அங்க விழ போறேன்னா, தன் கட்சி தொண்டன்ட்ட இந்த அளவுக்கு உரிமையா வேற எந்த கட்சிக்காக பேச முடியுமா? அதுக்கெல்லாம் தில்லு வேணும், தில்லு வேணும், நம்பிக்கை வேணும். அப்படி பேசினா நான் தலைவன் இப்படி பேசிதான் சொல்லி போயினே இருக்கும். எத்தனை பேர் பின்னாடி புலம்புறாங்க. நான் எதுக்கும் விசிக கட்சி சார்ந்தவங்க பின்னாடி புலம்பு பார்த்ததே இல்லை. இது இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, பாஜக இந்துத்துவவாதிகள் பாஜக சேர்ந்த எவனா இருந்தாலும் என் கட்சியில சேர்க்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய துணிவு பேசுறாங்க. பெரியார் பேசுறாங்க, எல்லாம் பேசுறாங்க. நேற்றுக்கும் காலி தூக்கிருப்பா, இன்னைக்கு கூப்பிட்டு கட்சியில சேர்த்து வந்தவனுக்கும் அசிங்கம் இல்லை, சேர்ந்தவனுக்கும் அசிங்கம் இல்லை. அப்படின்னு ஒரு கொள்கையில உறுதியான நிலைப்பாடு இல்லை, ஒரு பண்பு இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. ஆனா தெளிவா சொல்லிட்டாரு, நான் பாஜக போனோம், என் கட்சிக்காரனே இருந்தாலும், என்னுடைய நெருங்கியவனா இருந்தாலும், எவனா இருந்தாலும் நான் ஒரு முறை போனா மறுபடியும் சேர்க்க மாட்டேன். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்போ எந்த அளவு புரிஞ்சுக்கிற பாருங்க, ட்ரெயின் பண்ணுவாரு என்ன அர்த்தம், அவனுடைய மனதில் அந்த விஷயத்தை விதைச்சிடுவாங்க. அவன் என்னைக்குமே அந்த எண்ணம் இருக்கும்னு. அதே மாதிரிதான் காயத்ரி ரகுராம் அண்ணனை சந்திக்க வரும்போது நானும் பார்த்தேன், என்னன்னு கேட்டேன். அப்புறம் கேட்டதுக்கு
இல்ல பார்க்கணும்னு சொன்னாங்க. அதனால அதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அவரோட ஒரு கொள்கை நிலைப்பாடு எனக்குமே இருக்கும், பக்கத்துல தான் வச்சுக்க புரியுங்களா? சில கட்சியில் சொல்லுவாங்க நாங்கள் பிராமணர்கள் சேர்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, பக்கத்தை வச்சுக்குவாங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அது எங்க பிரசாந்த் கிஷோர் யாரா இருந்தாலும் கொள்கையில தெளிவான தோற்றம், தெளிவான நிலைப்பாடு, உறுதியான மொழி. பாட புத்தகத்தில் பல தலைவர்களை படிக்கிறோம். இனிமே நம்ம இளைஞர் மத்தியில ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கிறாரு, எது மாதிரி செயல்படுறாரு அப்படி சொல்ல வேண்டும். அப்ப அந்த கருத்தை விதைக்க வேண்டும். இன்னைக்கு தொழில் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு உழைக்கிறாரு. ஆனா அவருக்குன்னு ஒரு நயா பைசா தேவையில்லை, அவருக்குன்னே எதுவுமே தேவையில்லை. நான் நேரத்தை கேட்டேன், எந்த ஷர்ட் கொடுத்தாலும் போட்டுக்குவார். அது என்ன கலரு, என்ன சைஸ் எல்லாம் பார்க்க மாட்டார். வானத்தை போல விஜயகாந்த் போட்ட மாதிரி போட்டுக்குவார். நானே பார்த்தேன். கேட்டா இல்ல கட்சிக்காரன் கொடுத்தான், ஏதாவது அவனுக்கு பிடிச்சிருக்கு நான் போட்டுக்கிட்டேன் அப்படின்னாரு. நேற்று கேட்டு ஆமா நீ சொன்னது கேட்டு அதெல்லாம் பார்க்க மாட்டேன். அது என்ன கலர், அது கொடுத்தவன் யாரு, எப்படிப்பட்டவன் எல்லாம் பார்க்க மாட்டான். ஆனா இன்னைக்கு அரசியல் கடத்துல கொடுத்தவங்க ஷர்ட் போடுறான் யாருக்கு இருக்க, பெரிய பெரிய ஜாம்பவான் கொடுப்பாங்க, பெரிய பெரிய பணக்காரங்க கொடுப்பாங்க, பெரிய பெரிய செல்வந்தனா கொடுப்பாங்க. ஆனால் ஒரு ஏழை எளிய மக்கள் நம்பிக்கையுடன் தலைவன்கிட்ட போயிட்டு இந்த அண்ணன் கொடுத்து ஓட்டுக்கிற ஒரே தலைவர். இதெல்லாம் வாழ்க்கையில வரலாற்று பேசக்கூடிய விஷயங்கள். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள நல்ல உள்ளங்கள் எல்லாரும் வரவேற்கிறேன். அமீர் என்ன சாதாரண விஷயம். அமீர் சாரு அவர் ஒரு அரசியல் களத்துல ஒரு கருத்தை கொண்டு வந்து இருக்கிறாரு. ஆனா அவருடைய கருத்து ரொம்ப ஆழமான சிந்தனை. நானே அவருக்கு சொன்னேன், ஒரு இஸ்லாமிக் கட்சி ஒன்று ஆரம்பிச்சிடலாமே, ஒரு பக்கம் பின்னாடி எல்லாம் இளைஞர்கள் இருக்காங்க, நான் சொல்லி 10 வருஷம் ஆயிடுச்சு, அப்படி முயற்சி பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அப்போ சொன்னா ஒரு விஷயம் சொல்லாமா தெரியல, சொல்லாம நான் சொல்லிடுவேன் அப்படிதான். எனக்கு அது சீமானே சொன்னா, ஆனா நீங்க அப்படி கட்சி ஆரம்பிச்சுங்க நம்ம அப்படியே வந்துடலாம்னு சொன்னா அதான் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு துணிவு இருக்கணும். யாரை எங்க வைக்கணுமோ அவர் அங்க பக்கத்துல இருப்பாரு. அதாவது நினைப்பாரு என்னன்னு, அமீரை பக்கத்துல உட்கார வச்சுட்டு நம்ம என்ன பண்ணாலும் அமீர் கண்டுக்க மாட்டாங்க. அமீருக்கு எல்லாமே தெரியும், உன்னை எங்க வைக்கணுமோ அங்க வைப்பேன்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. நல்ல விஷயம், எனக்கு பெருமையா இருக்கு. எனக்கு அப்புறம் சந்திக்கலன்னு சொன்னாரு. பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்ச சந்தியம் போயிடுச்சு, இனிமே நீங்க நிம்மதியாக இன்னைக்கு ஊடகத்துல 2 பேர் தான். ஒண்ணு நாம் தமிழ் கட்சிக்காரங்க, நீங்க ஒரு சின்ன விமர்சனம் போட்டா பச்சை பச்சையா பேசுவான், அசிங்கமா பேசுவான், குடும்பத்தை பேசுவான், பெண்களை இழுப்பான், வீட்டு பெண்களை இழுப்பான், ரொம்ப அருளுப்பா பேசுவான். அந்த மாதிரி எந்த கட்சிக்காரும் பேச மாட்டாங்க. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக இப்போ விஜய் கட்சிக்காரங்க ஏதாவது பேசிப்பாங்க, பச்சை பச்சையா பேசுவான், ரொம்ப வன்மமா பேசுவான், அவதூறா பேசுவான். காரணம் என்ன, தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வழி, ஒன்றும் மாற்றம். அதனால நான் மதிப்பிற்கு தொழில்துறை சொல்றேன், நீங்க நல்ல கட்டமைப்பு உருவாக்கி இருக்கீங்க, இந்த இளைஞரை உருவாக்கி இருக்கீங்க. ஒரு காலகட்டத்தில் இப்படி எல்லாம் விமர்சனம் பட்டவங்க இன்னைக்கு ஒழுக்கத்துடன் நெஞ்ச நிமித்தி நிற்கிறாங்க. எந்த தலைவனுக்கும் இந்த தகுதி இல்லை, யாருக்குமே இல்லை. தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வழி. அப்போ தலைவன் ஒழுங்காக இருக்க வேண்டும், தலைவன் ஒழுங்காக செயல்பட வேண்டும், தலைவன் தான் பார்க்கும் கண்ணாடியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அந்த தொண்டன் ஒழுங்காக இருப்பான். அதுல மாற்றுக்கத்துல அதற்கு முன் உதாரணம் தொல் திருமாவளவர்களே. கண்டிப்பாக நிகழ்ச்சி பங்கேற்ற அனைவருக்கும் உங்களை மனதார உள்ளான நன்றிகளை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ மதிப்பிற்கு அண்ணன் அவர்கள் கேட்க வேண்டி